வணக்கம் உறவுகளே. இன்றைய நாளில் நாங்கள் வழக்கறிஞர் புகழேந்தி பாண்டியன் அவர்களோடு ஒரு நேர்காணலை இங்கே சந்திக்க இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த நாட்களில் மிக முக்கியமான ஒரு விடயம், தனி மனிதராக போராடி கொண்டிருக்கின்றார். இந்த திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கின்ற எங்கள் உறவுகளுடைய அந்த கோரிக்கைகளை அரசிடம் கொண்டு சேர்ப்பதற்கும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கும் ஊடக பரப்பில் விழிப்புணர்வை கொண்டு வருவதற்குமாக வழக்கறிஞர் புகழேந்தி பாண்டியன் அவர்கள் தொடர்ச்சியாக அரும்பாடுபட்டு வருகின்றார். எனவே இந்த விடயம் ஆரம்பத்தில் அந்த போராட்டம், அவர்களுடைய உண்ணாவிரத போராட்டம் திருச்சி சிறப்பு முகாமில் ஆரம்பித்த பொழுது யாருமே பாராமுகமாக இருந்ததை நாங்கள் உணர்ந்தோம். அதன் பின்பு வழக்கறிஞர் புகழேந்தி அவர்கள் இதில் தலையிட்டதன் பின்பு இப்பொழுது சற்று ஊடக வெளிகளிலும் மற்றும் அரச அலுவலர்கள் மத்தியிலும் ஒரு பார்வையை பெற்றிருக்கின்றது. எனவே இந்த வேளையில் இதனுடைய முக்கியத்துவம் என்பது மிக முக்கியமானது. என்றால் இந்த சிறப்பு முகாம் என்பதே ஒரு எதற்காக தமிழகத்தில் இருக்கின்றது என்ற ஒரு கேள்வி உண்டு. எனவே இது குறித்த விடயங்களை நாங்கள் அவரிடமிருந்து கேட்டு தெரிவதற்காக வழக்கறிஞர் புகழேந்தி பாண்டியன் அவர்களை இப்பொழுது நாங்கள் நேரில் இணைத்திருக்கின்றோம். வணக்கம் தோழர்களே. வணக்கம். ஆமாம், எனவே இந்த வேளையில் இந்த சிறப்பு முகாம் பற்றி முதலில் நாங்கள் என்ன, இந்த சிறப்பு முகாம் என்றால் என்ன? பல நாடுகளில் சிறப்பு முகாம் இல்லை, பல நாடுகளில் சிறப்பு முகாம் மிக மோசமான நிலையில் இருக்கின்றது. அன்னை தமிழகம் என்று வந்த உறவுகள், ஈழத்தமிழ் அகதிகள் அங்கே சிறப்பு முகாம்கள் அடைக்கப்படுகின்ற தேவைகள் எப்படி உருவாகின்றன, அல்லது இந்த சிறப்பு முகாமுடைய நோக்கம் என்ன? 1992 தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட இந்த சிறப்பு முகாம்கள் பல இன்று மூடப்பட்டிருந்தாலும் இன்னும் சில இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதில் திருச்சி சிறப்பு முகாம் என்பது மிக முக்கியமானது. இப்பொழுது உண்ணாவிரத போராட்டம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஈழத்தமிழ் அகதிகளுடைய விடயத்தை எடுத்து வரும் நோக்கில் நீங்கள் அங்கே சென்றும் வருகிறீர்கள். எனவே இந்த சிறப்பு முகாம் பற்றி முதலில் எங்களுக்கு அறியத்தார்கள். சிறப்பு முகாம் என்பதும் மற்ற முகாம்கள் என்பதும் வித்தியாசமானவை. மற்ற முகாம்கள் கிட்டத்தட்ட இப்ப தமிழகத்தில் இலங்கையிலிருந்து இந்த இன அழிப்புக்கு பின்பு வந்த மக்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அதெல்லாம் ஒரு சாதாரண முகாம். அங்கு முகாம்ல இருக்கிறவங்க வெளியில போகலாம், ஆனா திரும்பி வந்துடணும். அங்க ஒரு டெப்டி கலெக்டரோட அல்லது தாசில்தாரோட கட்டுப்பாட்டுல அந்த முகாம்கள் எல்லாம் இருக்கும். மாவட்ட ஆட்சியாளர் தான் அதோட கட்டுப்பாட்டுல இருப்பாரு. கியூப்ராஜ் அவர்களை கண்காணிக்கும். இதுதான் மற்ற அந்த முகாம்கள். இந்த சிறப்பு முகாம் என்பது ஏதேனும் வழக்குகளில் சிக்கியவர்கள் பிணையிலே வந்த பின்பு அல்லது ஏதேனும் சந்தேகப்படும்படியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்று பிரிவு கண்காணித்தால் அவர்களை இந்த சிறப்பு முகாமிலே அடைக்கிறார்கள். இந்த சிறப்பு முகாம் என்பது வெளிநாட்டினர் சட்டம், இந்திய வெளிநாட்டினர் சட்டத்தின் பிரிவின் கீழ் அவர்களுடைய வசிப்பிடத்தை, அவர்களுடைய மூமெண்டை, நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக இந்த சிறப்பு முகாம்கள், அவர்கள் அந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த சிறப்பு முகாம்களிலே அடைக்கிறார்கள். அப்படி தமிழகத்தில் பல்வேறு வகையான சிறப்பு முகாம்கள் இருந்தன. ஒவ்வொரு முகாம்கள் மூடப்பட்ட போது இப்போது ஒரே ஒரு சிறப்பு முகாம் இருக்கிறது என்றால் அது திருச்சியில் இருக்கக்கூடிய சிறை வளாகத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிறப்பு முகாம். இந்த சிறப்பு முகாம் இதற்கு முன்பு திருச்சி பெண்கள் சிறையாக இருந்தது. அந்த சிறையை, அந்த பெண்கள் சிறையை வேறு இடத்திற்கு மாற்றிவிட்டு அந்த இடத்திலே சிறப்பு முகாம் அமைத்திருக்கிறார்கள். இந்த முகாம்களிலே இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் என்று பார்த்தேர்மையானால் இந்தியாவில் இருந்து வெளிநாட்டிற்கு பாஸ்போர்ட் மூலம் போனவர்கள், போக முயற்சி செய்தவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அதே போல அமைப்பு என்று சந்தேகப்பட்டு கைது செய்யப்பட்டு பிணையிலே விடுதலையான பின்பும் அந்த முகாமிலே இருக்கிறார்கள். பல பேர் தங்களுடைய வழக்கு முடிவுக்கு வந்த பின்பு, ஏதோ ஒரு வழக்கு முடிவுக்கு வந்த பின்பு இந்தியாவில் இருக்க முடியாது என்று நாங்கள் இலங்கைக்கு போகிறோம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட 50 பேர் அங்கேயே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், இலங்கைக்கு அனுப்பாங்க. ஆகவே அந்த சிறப்பு முகாம்களிலே உள்ளவர்களுடைய ஒவ்வொருவருடைய வழக்குகளும் வெவ்வேறானவை.
ஆனால் பெரும்பாலானோரின் வழக்கு இந்தியாவிற்குள் வந்த அவர்கள் இந்தியாவில் தொடர்ச்சியாக அகதிகளாக இருப்பது என்பது தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் வெளிநாட்டிற்கு போக வேண்டும் என்பதற்காக இந்திய கடவுச்சீட்டை பெற்று அவர்கள் சில பேர், பெரும்பாலானவர்கள் தங்கள் சொந்த பெயரிலேயே தான் எடுத்திருக்கிறார்கள். கடவுச்சீட்டை எடுத்து வெளிநாட்டிற்கு போக முயற்சி பண்ணியது அல்லது கடவுச்சீட்டை வைத்திருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் தான் இப்போது பெரும்பாலும் இருக்கிறார்கள். இப்போது இப்போது அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையிலும் பலரை எடுத்துக்காட்டா சொல்லலாம். ஒரு சுதா என்ற பெண்மணி கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் சிறப்பு முகாமில் இருக்கிறார். அவருடைய 7 வயது மகள் தூத்துக்குடியில இருக்காங்க. அவர் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தரைத்தான், தூத்துக்குடியை சேர்ந்த ஒருத்தரைத்தான் திருமணம் செஞ்சிருக்காங்க. அவர் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு இது மாதிரி வித்தவுட் பாஸ்போர்ட்ல படகுல வந்தாங்க அப்படின்றதற்காக, தன்னுடைய கணவரை பார்ப்பதற்காக வந்தாங்கன்றதுக்காக குற்றச்சாட்டு. இன்னொரு பெண்மணி எப்படின்னா, அவங்க 2013 மருத்துவ சிகிச்சைக்காக வந்தவர். அவங்க மருத்துவ சிகிச்சை முடிந்த பின்பு இங்க தங்கி இருக்கிறாங்க. ஒரு நாள் ராமேஸ்வரம் போனாங்க. ராமேஸ்வரத்துல அவர்கள் இது மாதிரி படகுல தப்பி போக முயற்சி பண்ணாங்க. அதாவது கடலையே பார்த்து கொண்டிருந்தார், அதனால அவங்க தப்பி போக முயற்சி பண்ணாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் கீழே என்ன செய்யறாங்க, அவங்கள கைது பண்ணி நாங்க இப்ப சிறையில இருந்து வெளியில வந்த பின்பு இப்ப அவங்க இந்த ஸ்பெஷல் கேம்ப்ல வச்சிருக்காங்க. அது மாதிரி பல பேர் இருக்காங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் அது பேர். இப்ப பரிஸ்டான்ற ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க என்னன்னா அவங்க ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்ல வெளிநாட்டுக்கு, அவங்க கணவர் ஒரு வெளிநாட்டுல இருக்காரு, அங்க போறதுக்கு விசாலாம் வந்துடுச்சு. ஆனாலும் அவர் இந்தியால இருக்கும்போது இந்திய பாஸ்போர்ட் கையில வச்சிருந்தாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அதே போல ஜெயகிஷன்றவர் ஒருத்தர் அவர் மதுரையை சேர்ந்த ஒரு இந்திய பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. கல்யாணம் பண்ணி அவர் இங்க முறையான பாஸ்போர்ட்ல வந்தாரு. அவர் மீது ஒரு குற்ற வழக்கு இருக்கு. அந்த வழக்குல அவர் பிணையில வந்த பின்னால அவரை தூக்கி இதுல உள்ள வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த விஜிதா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ராமேஸ்வரம் போய் ஒரு அந்த விஜிதா. அதே மாதிரி ஜனகன் என்ற பெர்னாண்டோ, அவர் இங்கிலாந்து சிட்டிசன்ஷிப்ல இங்கிலாந்து சிட்டிசன் சொல்றாங்க. ஆனா அவர் என்னன்னா, நான் இங்கிலாந்து சிட்டிசனே இல்லை, நான் இங்க போனேன், எனக்கு அகதி கார்டு கொடுத்தாங்க, நான் இப்ப இங்க வந்துட்டேன், என்னை திரும்ப இங்கிலாந்து எடுத்துக்கிற மாட்டேங்குது, இலங்கையும் எடுத்துக்கிற மாட்டேங்குது, அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் இருக்காரு. அதே மாதிரி உமாரமணன் ஒருத்தர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2008 அவர் முகாம்ல இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அந்த முகாம்ல இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப வருஷம் இருக்கக்கூடிய நபர் அவர் தான். அவருடைய குழந்தைகள் எல்லாமே இங்க மதுரையில உள்ள ஒரு சாதாரண முகாம்ல தங்கி இருந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரும் நான் இலங்கைக்கு போகணும் அப்படின்னு விரும்புறாரு. ஆகவே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஒரு இதையும் நம்ம நினைச்சு பார்க்கும்போது எல்லாமே ஒரு சாதாரண வழக்கு. வேலு பூபாலன் ஒருத்தர் இருக்காரு, அவர்லாம் இங்கே ரொம்ப வருஷமா தங்கி இருக்காரு. இந்திய பாஸ்போர்ட்டை எடுத்திருந்தாரு, ஆனா அதை பயன்படுத்தவே இல்லை. இருந்தாலும் அதையும் அதாவது டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு, கிழிச்சிட்டாரு. இருந்தாலும் அதோட ஒரு புகைப்படம் அவருடைய போன்ல இருந்துச்சு அப்படின்றதற்காக அவர் என்ன செய்யறாங்கன்னா கைது பண்ணி உள்ள போட்டிருக்காங்க. பிணையில வந்த பின்னால இப்ப சிறப்பு முகாம்ல வச்சிருக்காங்க. அது இப்ப சிறப்பு முகாம்ல இருக்கிறவர்கள் பெரும்பாலும் ஏதோ ஒரு வகையில ஒரு பாஸ்போர்ட் பெற்றார்கள் அப்படின்ற இதுதான். இல்லது இந்தியாவுக்குள்ள சட்டவிரோதமாக வந்தார்கள் அப்படின்றது ரொம்ப குறைவு. அப்படியா இருந்தா கூட அவர்களுக்கு என்ன தண்டனையோ அந்த வழக்குகளை முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இப்ப சுகந்தினி அம்மாவும் அவருடைய பையன் மதுசனும் இன்னொரு பையன் மைனர், அந்த நேரத்துல அவங்க 3 பேர் மீது வழக்கு போட்டாங்க, ஏதோ பாஸ்போர்ட் ரெடி பண்ணாங்கன்ட்டு.
இருக்கலாம். ஆனா 3 ஆண்டுகளா அவர்கள் சிறப்பு முகாம்கள்ல விசாரணையே இல்லாமல் தடுத்து வைக்கப்பட்டிருக்காங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது, 1 மாதத்தில் குற்ற அறிக்கை தாக்கல் செய்யுங்க அப்படின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க தாக்கல் செய்யல. திரும்ப இந்த அம்மா மதுரை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கும் போது 6 மாதத்தில் குற்ற அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. இப்ப 7-8 மாசம் ஆச்சு, இன்னும் குற்ற அறிக்கை தாக்கல் செய்யல. அதனாலதான் அவங்களும் இந்த சுகந்தினி அம்மாவும் அவருடைய மகனும் மதுசனும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குனாங்க. அவங்கதான் தொடங்குனாங்க. நேற்றோடு 10வது நாள் அவங்க உண்ணாவிரதம் இருக்கும்போது 11வது நாள். ஆனா அவங்க 2 பேருக்கும் நேத்து மதியம் குற்ற அறிக்கை தாக்கல் செஞ்சுட்டாங்க. அந்த அறிக்கைய அவங்க முகாம்ல காட்டினோன்னா அவங்க 2 பேரும் நேற்று இரவு ஒரு 8-8:30 மணியை போல உண்ணாவிரதம் வாபஸ் வாங்கிட்டாங்க. அதே போல ஜனனி என்ற பெண்மணி அவர் இப்ப முகாமிட்டாரு. அவருடைய வழக்கு என்னன்னா, அவருடைய அப்பா அம்மா இந்தியா வர்றாங்க. 94 தான் இந்த பொண்ணு கிருஷ்ணகிரி பிறக்குது. ஆனா இங்கதான் பிடிக்குது, எல்லாமே பண்ணது. பின்னாடி அடுத்த 2022 வேலை எதுவும் கிடைக்கலன்றதுனால இலங்கை ஒரு வேலைக்காக வர்றாங்க. என்னன்னா ஒரு கால் சென்டர்ல அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. அது ஒரு 15 நாள் மட்டும்தான் போறாங்க. அந்த கால் சென்டர் என்ன செய்யறாங்கன்னா, ஆல்ரெடி ஒரு சீட்டிங் கேஸ் மாறினதுனால இவர்களையும் அந்த வழக்குல சேர்த்திருக்காங்க. அந்த வழக்குல சேர்த்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக குற்ற அறிக்கை தாக்கல் செய்யல. அவங்களும் அவங்களுடைய உறவினர், அவங்க அண்ணன் முறை வேணும் ஜான்சன், அவரும் அவங்க அங்க இலங்கையை சேர்ந்தவங்க தான். அவங்க 2 பேருக்கும் குற்ற அறிக்கை தாக்கல் செய்யலைன்னு அவங்க இப்ப உண்ணாவிரதத்துல கண்டினியூ பண்றாங்க. 11வது நாள். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பரிசாவும் இன்னைக்கு 11வது நாளா இந்த 3 பேரும் உண்ணாவிரதம் இருக்காங்க. இந்த நிலையில இன்னைக்குல இருந்து கூடுதலா இன்னும் ஒரு 4 பேர், ரோசன், ராஜேஷ் கண்ணன், அப்புறம் பிரபு, சூர்யா, இந்த 4 பேர் எங்களுடைய உறவினர்கள் இங்க வெளி முகாம்ல இருக்காங்க, வெளியில அவர்களோடு தங்களை தங்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் இன்றைக்கு தொடங்கி இருக்காங்க. 4 பேர் புதிதாக இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து உணவத்தை தொடங்கி இருக்காங்க. ஆமா, நீங்க இந்த உண்ணாவிரதம் இருந்தால்தான், போராட்டம் நடத்தினால்தான், நீங்கள் அப்படி ஒரு விடயத்தை வெளியில கொண்டு வந்தால்தான் இவர்களுக்கு நீதி கிடைக்குமே ஒழிய மற்றபடி 16 ஆண்டுகளும் அவர்கள் சிறையில் வைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவுகின்றது என்றால் மனித உரிமை என்ற ஒரு விடயத்துக்கு இங்கே என்ன மதிப்பு கிடைக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. உலகில் எங்கேயுமே அப்படி இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் எல்லாம் இங்கே அகதிகளாக வந்தவர்கள். நிச்சயமாக அகதிகளாக வருகின்றவர்கள் பல வகையிலும் அந்த சொந்த நாட்டில் வாழ முடியாத யுத்த சூழலில், மிக மோசமான சூழலில் தப்புவதற்காக இதையும் செய்வார்கள், எப்படியும் சொல்வார்கள் என்ற விடயத்தை உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டுதான் அகதி உரிமையை வழங்குகிறார்கள். அப்போ அப்படி ஒரு மனிதாபிமானம் பேணப்படுகின்ற உலக நாடுகள் மத்தியில் அன்னை தமிழகம் என்று வந்த இந்த ஈழகதிகள், சரி, அவர்கள் தவறு செய்தவர்கள், குற்றமளித்தவர்கள் என்றால் அதற்குரிய விசாரணைகள், வழக்குகள், நீங்கள் சொன்னது போல எல்லாமே நீதிமன்றங்கள் ஊடாக அதற்குரிய குற்றத்தை அவர்கள் குற்றத்தாக்குதல் செய்ய வேண்டுமே ஒழிய இப்படி ஒரு சிறப்பு முகாம்கள் அடைத்து மிக கொடூரமான குற்றவாளிகள் போல் நடத்துவது மிக ஏற்புடையது இல்லையே. கடந்த காலங்களில் இருந்த அரசுகள் தமிழருக்கு விரோதமான அரசுகளாக இருந்தன என்ற ஒரு குற்றச்சாட்டு பலரும் முன்வைத்திருக்கிறார்கள். 1992 உருவாக்கப்பட்ட இந்த அரசுதான் கருணாநிதி அரசால் உருவாக்கப்பட்ட சிறப்பு முகாம்கள் பின்பு தொடர்ச்சியாக மாறி வந்த அரசுகளால் தொடரப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு விடயம் இருக்கிறது. இப்பொழுது தமிழர்கள் இப்ப இந்த முதல்வர் விஜய் அவர்களுடைய அரசு ஈழத்தமிழருக்கு ஆதரவாக இருக்கும் என்று ஒரு நம்பிக்கையை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மத்தியில். இந்த இடத்தில் இப்ப நீங்கள் நேரடியாக தலைமைச் செயலகம் சென்று இந்த கோரிக்கையை கொடுத்திருக்கிறீர்கள், நினைக்கின்றேன் 9ஆம் நாள் என்று. இந்த விடயத்தில் அவர்கள் அதீத அக்கறை காட்டி உடனடியாக செயலாற்ற வேண்டும். ஒரு விடயம், இப்பொழுது அந்த இருவருக்கு குற்றப்பத்திரிகை அதை கவனத்தில் எடுத்ததுக்கு நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் இந்த போராடினால்தான் நீதி கிடைக்குமா? இது ஒரு முறைமைக்குள் வர வேண்டுமே. இவர்களுடைய வழக்குகள்
சிறையை விட மோசமான சிறப்பு முகாம்களுக்கு ஒரு முடிவு இல்லையா? ஏனென்றால் செங்கல்பட்டு முகாம் மூடுவதற்கு காரணமானவர் நீங்கள் வழக்கறிஞர் போலேந்தி அவர்களுடைய தலைமையில் பல தோழர்கள் இணைந்து போராடிய அந்த போராட்டத்தில் தான் செங்கல்பட்டு முகாமை மூடப்பட்டது. இப்பொழுது இந்த முகாம் இருக்கின்ற வரையில் இப்பொழுது நினைக்கிறேன் முதலில் எத்தனை பேர் அங்கே இருக்கின்றார்கள் இப்பொழுது ஈழ அகதிகள் மொத்தமாக? கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதிலே 11 பெண்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு கொடூரமான விடயம்! ஏனென்றால் சிறப்பு முகாம் என்பது, டிடென்ஷன் கேம்ப் என்பதே உலகத்தில் குற்றவாளிகளுக்கு, அதாவது சிறையை விட மோசமான ஒரு விடயம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஏற்கனவே நாங்கள் திருச்சி முகாம் பற்றி பேசும் பொழுது அங்கே சுகாதார வசதிகள் இல்லை, மலசலக்கூட வசதிகள் இல்லை என்றெல்லாம் இருந்தன. எனவே இந்த விடயத்தை நீங்கள் இப்பொழுது நேரடியாக தலைமைச் செயலகம் சென்று இந்த அறிக்கை கொடுக்கும் பொழுது அவர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள்? இதை மூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? இல்ல, இதை மூடுவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு. ஏனென்றால் இதுல இருக்கக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் இலங்கைக்கு செல்வதற்கான ஒரு, அதாவது இலங்கைக்கு செல்வதற்கான ஒரு செல்வதற்கு காத்திருக்கிறார்கள். அவர்களையே இலங்கைக்கு இவர்கள் அனுப்ப மறுக்கிறார்கள். 3 ஆண்டுகளாக குற்ற அறிக்கை தாக்கல் செய்யவில்லை, 2 ஆண்டுகளாக குற்ற அறிக்கை தாக்கல் செய்யவில்லை என்று அந்த குற்ற அறிக்கை தாக்கல் செய்வதையே போராடி பெற வேண்டியதா ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இப்போது ஒரு கூட்டணி ஆட்சி இருக்கிறது. அந்த கூட்டணி ஆட்சியில் இதற்கு முன்பு இதே சிறப்பு முகாமை மூட கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் கூட்டணி ஆட்சியிலே இன்றைக்கு இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள், மதிமுக கூட இந்த போராட்டத்திலே கலந்து. ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்கும் அவர்கள் கூட்டணியிலே இருந்தார்கள். ஆனால் அப்போது அவர்கள் வாய்மொழி மௌனமாக இருந்தார்கள். இப்போது சரி, விஜய் ஆட்சியில் கூட அவர்கள் எதுவும் கண்டிப்பாக வன்னியரசு முகாமுக்கு வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஒரு தகவல் வந்தது, வன்னியரசும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சரும் வருவார் என்று ஒரு ஒரு தகவல் போனது. முகாம்களிலே எல்லோரும் காத்திருந்தார்கள். ஆனால் அன்றைய தினம் அவர்கள் யாரும் போகவில்லை. அதற்கு காரணம் அதிகாரிகள் அவர்களை போக விடாமல் தடுத்தார்கள் என்று ஒரு தகவல் வருகிறது. ஆகவே இங்கு எல்லாமே சில அதிகாரிகள் தான் எல்லாத்தையும் முட்டுக்கட்டை போடுகிறார்கள். சிறப்பு முகாமை மூடுவது என்பது 2வது பிரச்சனை. ஆனால் சிறப்பு முகாமிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களின் நியாயமான கோரிக்கையை கூட, அவர்கள் இலங்கைக்கு எந்த ஒரு வழக்கும் இங்கு இல்லை. தங்களுடைய உறவினர்களோடு சேருவதற்கு, தங்கள் தாய் தந்தையரோடு சேருவதற்கு இலங்கைக்கு அனுப்பக்கூட மறுத்து அவர்களை அங்கே வைப்பதால் என்ன ஒரு லாபம் இந்தியாவுக்கு ஏற்பட போகிறது என்பது தெரியவில்லை. அவர்களை இலங்கைக்கு அனுப்ப வேண்டும். அது ஒரு அடிப்படை உரிமை. அவர்களுக்கு எந்த வழக்கும் இல்லைன்னா அவர்கள் நாட்டுக்கு அனுப்ப வேண்டியது இந்தியாவின் கடமை. ஆனால் அதை இந்திய அரசு செய்ய மறுக்கிறது, தமிழக அரசு செய்ய மறுக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு சாதாரண வழக்கிலே கைது செய்யப்பட்டு முகாம்களில் நீண்ட காலம் இருந்தவர் அவர்களுடைய உறவினர்கள் வெளியிலே இருக்கிறார்கள். அவர்களோடு தங்குவதற்கு அனுமதிக்கலாம். இது போராடினால்தான் நாங்கள் அதை பரிசீலிப்போம் என்று இவர்கள் இது பண்ணுவது ஒரு மோசமான விளைவு. இப்போது 3 ஆண்டு நீதிமன்றங்கள் உத்தரவிட்டும் கூட குற்ற அறிக்கை தாக்கல் செய்யவில்லை. ஆனால் உண்ணாவிரத போராட்டம் 10 நாள் பட்டினி கிடந்ததற்கு பின்பு அதிகாரிகள் இந்த பிரச்சனை பெரிய அளவிலே மீடியாக்களிலே பேசப்பட்டதற்கு பின்பு அவசரமாக குற்ற அறிக்கை தாக்கல் செய்கிறார்கள். ஏன் அவர்களுடைய அடிப்படை உரிமை, அவர்கள் குற்றவாளிகளா இல்லையா, இல்ல அவர்கள் குற்றத்தை ஒத்துக்கொண்டு அவர்கள் அந்த காலத்தை முடித்து அவர்கள் ஊருக்கு செல்லலாம். அதை கூட சட்டப்படி அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை கூட என்ன செய்கிறார்கள், இந்த அதிகாரிகள் மறுக்கிறார்கள். ஆகவே இதற்கு முன்பு திமுக அரசு, அதிமுக அரசும் ஈழத்தமிழர்களுக்கு, குறிப்பாக இந்த சிறப்பு முகாமிலே உள்ளவர்களுக்கு எந்த ஒரு நியாயத்தையும் வழங்கவில்லை. ஈழத்தமிழர்கள் தமிழக முகாம்களிலே இருக்கக்கூடிய யாருக்குமே எந்த நியாயம் வழங்கவில்லை. ஏனென்றால்
நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு குடியுரிமை பெற்றுத்தர கூட இவர்கள் முயற்சி செய்யவில்லை. இந்தியாவின் குடியுரிமை சட்டத்தை திருத்துகிற பொழுது பாகிஸ்தான், பங்களாதேஷில் இருந்து வந்தவர்கள், ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் குடியுரிமை வழங்கலாம் என்ற சட்டத்தை திருத்துகிற பொழுது திமுகவும் அதிமுகவும் வாய்மூடி மௌனமாக இருந்தது. அதற்காகத்தான் பிஜேபி காரர்கள் என்ன சொன்னார்கள்? அமித்ஷா உள்துறை அமைச்சர் என்ன சொன்னார்? திமுகவும் காங்கிரசும் கூட்டணியாக இருக்கும்போது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்களோ அதே கொள்கையை தான் நாங்களும் பின்பற்றுகிறோம் என்று சொன்னார்கள். ஆகவே இவர்களுக்கு ஈழத்தமிழர்கள் நலனிலே எந்த ஒரு அக்கறையும் இல்லை. இருந்திருந்தால் அந்த சட்ட திருத்தத்திலே ஆப்கானிஸ்தான் எப்படி பங்களாதேஷ், பாகிஸ்தான் என்று இருக்கும்போது இலங்கை என்ற வார்த்தையை சேர்த்திருந்தால் இன்னைக்கு இவர்களுக்கு குடியுரிமை கிடைத்திருக்கும். ஆகவே சட்டம் பாராளுமன்றத்திலே அதை அவர்கள் ஒரு கேள்வி கூட எழுப்பவில்லை. ஆகவே அப்படியாப்பட்ட அரசுகள் அவர்கள். ஆனால் இன்றைக்கு விஜய் அரசின் மீது நமக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் நடக்கிற இப்போதைய ஒரு சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது அவர்களை போல திமுக அதிமுகவை போலத்தான் திரு விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகமும் செயல்படுகிறதோ என்று தோன்றுகிறது. ஆனாலும் நாம் முதலமைச்சருக்கு வைக்கிற கோரிக்கை, நீங்கள் அவர்களை போல செயல்படாதீர்கள். ஈழத்தமிழர்களுக்கு நீங்கள் துரோகம் செய்யாதீர்கள். அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். சிறப்பு முகாம்களிலே இருக்கக்கூடியவர்களின் நியாயமான கோரிக்கை ஏற்று அவர்களை வெளி முகாமிலே தங்க விரும்புபவர்களுக்கு வெளி முகாமிலே தங்க அனுமதியுங்கள். இலங்கைக்கு செல்ல விரும்புபவர்களுக்கு உடனடியாக அவர்களுடைய வழக்கை முடித்து அல்லது வழக்கை வாபஸ் பெற்று இலங்கைக்கு அனுப்பி வையுங்கள். அதுதான் நம்ம முதலமைச்சருக்கு நம்ம வைத்திருக்கிற கோரிக்கை. கண்டிப்பாக அதை செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம். அதுதான் இந்த இடத்துல நீங்கள் சொன்ன இந்த விடயங்களை எடுத்து வர ஆரம்பித்த உடனேயே வேல்முருகன் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதற்கு அவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். இத்தகைய ஒரு எதிர்ப்பை தமிழகத்தில் இருக்கின்ற இதர தமிழ் தேசிய கட்சிகளும் முன்வைக்க வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். ஏனென்றால் எங்களுக்காக இருக்கிறவர்கள் நீங்கள் தான். அப்ப நீங்கள் அந்த மக்களுக்கு குரல் கொடுங்கள். அவர்களுடைய வழக்குகளை முடிப்பதற்கும் அவர்களை தாயகத்துக்கு அனுப்புவதற்கும் குரல் கொடுங்கள் என்று வேண்டிக் கொள்கின்றோம். இறுதியில் ஒரு கேள்வி, இந்த சிறப்பு முகாம்களில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இப்ப நீங்க சொன்னது போல 100க்கு மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் கழிவறைகள் வெறுமனே ஒரு சிலதான் இருக்கின்றன என்றும் மிகவும் மோசமான சுகாதார சீர்கேடுகள் அங்கே இருக்கின்றன. வெளியே அவர்கள் செல்ல முடியாது, உறவுகளோடு பேச முடியாது, பழக முடியாது, மற்றும் உணவு தட்டுப்பாடு, அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல நீங்கள் சொன்னது போல அதிகூடிய ஆண்டுகளாக 16 ஆண்டுகள் வரையில் இருக்கின்றார்கள் என்றால் உளவியல் சிக்கல் எவ்வளவு தூரம் அவர்களுக்கு உளவியல் தாக்கங்கள் வரும். எனவே வெளியே வருகின்ற ஒரு காற்று போல வழக்கறிஞர் போல ஆகிய நீங்கள் இப்பொழுது சென்றிருப்பது போல இந்த விடயத்துக்காக எங்களுக்காக பேச வெளியே தமிழக உறவுகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுப்பது தமிழக உறவுகளுடைய கடமை. நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். நிறைவாக எங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் சொல்கின்ற செய்தியோடு நாங்கள் இந்த செவியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இல்ல, அதாவது முகாம்களிலே அது மாதிரி கழிவறை வசதிகள் சரியா இல்லை அப்படின்னா, ஏனென்றால் நீங்க திரும்ப சிறைனா என்னன்னு பார்க்கணும். ஏன்னா சிறை என்பது என்னன்னா ஒரு 10க்கு 10 இல்ல 15க்கு ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் இல்ல 150 ஸ்கொயர் ஃபீட் 300 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு அறை இருக்கும். அந்த அறைக்குள்ளேதான் கழிவறை இருக்கும். இதுதான் சிறை. அதுவும் கூட திறந்த வெளியாத்தான் இருக்கும். அதுக்கு கதவு தாப்பால்லாம் இருக்காது சிறையில. இங்க ஸ்கிரீன் போட்டிருக்காங்க. அதே அந்த கழிவறையில தான் நீங்க பாத்திரங்களை கழுவ வேண்டியது இருக்கும். வெளியில எங்கேயும் போக முடியாது. அதுதான் இந்த முகாம்ன்றது. ஏன்னா இங்க சமைச்சு சாப்பிடலாம். சிறையில நம்ம மத்தவங்க சிறை நிர்வாகம் சமைச்சு கொடுக்கறது சாப்பிடுறது. ஆனா முகாம்ல நீங்க சமைச்சு சாப்பிடலாம். ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சமைக்கிறாங்க. சில பேர் கூட்டா சமைக்கிறாங்க. அப்ப சமைக்கிற பொழுது நீங்க ஒரு அறையில 5 பேரு 6 பேரு தங்குறாங்க. அதே அந்த அறையில இந்த சிறப்பு முகாம்ல பாம்பு, எலி கடிச்சவங்களே கிட்டத்தட்ட ரொம்ப பேருக்கு தினம் எலி கடிச்ச புகார் வரும். அவங்க போய் ஊசி போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஒரு
ஒரு பாதுகாப்பற்ற முகாமாக அது இருக்கு. ஒரு நாகரிகமான ஒரு முகாம்லாம் இல்ல. அது ஒரு சிறைய முகாமா மாத்திருக்காங்க. இயல்பா ஒரு முகாம் இல்ல. முகாம் என்பது என்னன்னா, சட்டம் என்ன சொல்லுதுன்னா, முகாம் என்பது ஒரு வசிப்பிடம், ஒரு வீடு. அது வீடு அல்ல. 2வது இப்ப ஒரு உமாரமணன்றவரு அவருடைய மனைவி கற்பூரநாயகி சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. முகாம் என்பது ஒரு வீடுனா, என்னுடைய கணவரும் குழந்தைகளும் நாங்க போய் உட்கார்ந்து பேசி சமைச்சு ஒன்னா சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வரலாம். முன்பு அது மாதிரி இருந்தது. ஆனால் திமுக ஆட்சியில என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அதையெல்லாம் ரத்து செஞ்சுட்டு ஒரு ஜெயில் மாதிரி ஒரு ஒரு கூண்டுக்குள்ள உட்கார்ந்து பேசுறது ஒரு இது இருக்கு. ஆகவே அதே மாதிரி உறவினர்களோடு பேசுவதற்கு எந்த ஒரு வசதியும் இல்லை. இப்போ சிறையில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிறைவாசி தன்னுடைய உறவினரோடு பேசுவதற்கு வீடியோ கால் பண்றதுக்கெல்லாம் வசதிகள் இருக்கு. ஆனா முகாம்கள்ல ஒரு முகாம்வாசி தன்னுடைய அம்மாவோட அப்பாவோட இல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளோட பேசுவதற்கு எந்த ஒரு வசதியும் இல்லை. தன்னுடைய வழக்கறிஞரோடு பேசுவதற்கு எந்த ஒரு வசதியும் இல்லை. அப்ப எப்படி முகாமிலிருந்து நான் வெளியில வருவேன் அப்படின்றத வெளியில வருவதற்கான சட்ட ரீதியான ஏற்பாடுகளை உறவுகளோடு கலந்தோ அல்லது வழக்கறிஞர்களோடு கலந்தோ செய்வதற்கு ஒரு வசதியும் இல்லை. அது அப்ப இந்தியான்ற ஒரு நாட்டுல ஈழத்தமிழர்கள் நம்பி இங்க இங்க இன்னும் அகதியா இருக்காங்க 30-40 ஆண்டுகளா. இன்னொரு பக்கம் ஒரு முகாம்கள்ல சாதாரண அடிப்படை வசதி இல்ல, வழக்கறிஞர்களை தொடர்பு கொள்வதற்கு ஒரு வசதி செஞ்சு கொடுக்கல, உறவுகளோடு பேசுவதற்கு கூட ஒரு வீடியோ கால் வசதி செஞ்சு கொடுக்காத ஒரு முகாமா ஒரு ஒரு கொடூரமான முகாமாக தான் இன்னைக்கு முகாம் இருக்கிறது. ஆகவே இந்த முகாம்கள் மூடப்பட வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. அதற்கு முன்பு இந்த முகாம்களிலே இருக்கக்கூடியவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் முகாமை மூடுவதற்கு சில காலம் பிடிக்கலாம், அது அரசு முடிவெடுக்கிறதுக்கு. ஆனாலும் ஒரு சாதாரண வழக்குகள்ல இருக்கிறவங்களை கூட முகாம்கள்ல அடைத்து நீங்க சித்திரவதை செய்வது நியாயம் இல்லை. அவர்கள் இலங்கைக்கு செல்ல விரும்புகிறவர்களை நீங்க உடனடியாக வழக்க முடிச்சு அனுப்புங்க. அதுதான் நம்ம அரசுக்கு வைக்கிற கோரிக்கை, உலக தமிழ் மக்களுக்கு வைக்கிற என்னுடைய கோரிக்கை அதுதான். இந்த சிறப்பு முகாமில் இருக்கக்கூடியவர்களுக்கான இந்த கோரிக்கையை உலகம் ஃபுல்லா நம்ம எடுத்துட்டு போகணும். இந்திய அரசு இது மாதிரி இந்திய அரசும் சரி தமிழக அரசும் சரி இது போல ஒரு ஒரு கொடூரமான முகாமை வைத்து ஈழத்தமிழர்களை வதைத்து கொண்டிருக்கிறது. இவங்க என்ன தொப்புள் கொடி உறவுன்னு சும்மா அரசியல் மேடைகள்ல தான் சொல்றாங்களே ஒழிய உண்மை அது அல்ல அப்படின்றத நம்ம எடுத்து சொல்லணும். அத நான் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் தலைவர்களை நான் எல்லாரையுமே நான் குற்றம் சொல்லுவேன். ஆனா இப்போதைக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனாலும் முகாம்கள் மூடப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை முகாமில் இருப்பவர்கள் வெளி முகாம்களிலே தங்க வைக்கப்பட வேண்டும் அல்லது இலங்கை செல்ல விரும்புபவர்கள் அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அதை அரசு செய்ய வேண்டும். அதற்கு சர்வதேச அளவில் நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. எனவே இந்த வேளையில் இந்த பணியில் 5 பேருள்ளவரிடம் இருக்க ஆரம்பித்து தங்களை விடுவிக்க கோரி அதில் 3 பேருக்கான 2 பதில் நேற்றைய பொழுது கிடைத்திருக்கிறது என்றால் அது போராடி பெற்ற உரிமை. குறிப்பாக இந்த போராட்டத்தை வெளியே கொண்டு வந்த உங்களுடைய முயற்சி என்றே சொல்ல வேண்டும். இன்னும் 3 போராடி கொண்டிருக்கிறார்கள், இன்னும் 4 இணைந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கானவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் போராடினால்தான் தங்களுடைய உரிமைக்காக ஒரு விடுதலையை பெற முடியும் என்ற அவலத்தில் வாழ்கிறார்கள். வெளியே இருக்கின்ற முகாமில் இருக்கின்ற ஈழ அகதிகள் குடியுரிமை அந்த மண்ணில் பிறந்தவர்களாக இருந்தும் குடியுரிமை அற்றவர்களாக குழந்தைகள் இருக்கின்றார்கள். கல்வி உரிமைகள் மறுக்கப்படுகின்றன, பல இடங்களில் தொழில் வாய்ப்பு உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. எனவே இவ்வாறான சூழல் இருக்கின்ற ஈழ அகதிகளுடைய அவலங்கள் ஒருபுறம் இருக்க, முகாம்களில் அதைவிட கொடூரமாக இந்த சிறப்பு முகாம்களில் அவர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல், வழக்குகள் எடுக்கப்படாமல், ஆண்டுக்கணக்காக அவர்கள் எதிர்காலம் என்றால் என்னவென்று தெரியாமல், உறவுகளோடு கூடி வாழ முடியாமல் மிக மோசமான நிலையில் இருக்கின்றார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். குறிப்பாக ஏற்கனவே நாங்கள் பல சிறப்பு முகாம்கள் மூடப்பட்டது கடந்த கால தமிழக அரசுகளின் காலத்தில் உங்களுடைய
உங்களை போன்ற இன உணர்வாளர்களுடைய போராட்டங்களால் செங்கல்பட்டு முதலான பல முகாம்கள், சிறப்பு முகாம்கள் மூடப்பட்டது போல திருச்சி சிறப்பு முகாம் மூடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை. இப்போதைய தமிழக அரசு அதனை முன்னெடுக்கும். இதற்கு முன்னெடுக்கும் நம்பிக்கையோடு நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அதற்கு தமிழக இன உணர்வாளர்கள், ஒரு வழக்கறிஞர் புகழேந்தியவர்களால் இவ்வளவு தூரம் கொண்டு செல்ல முடியும் என்றால், இன உணர்வாளராக நீங்கள் காலங்காலமாக எங்களுக்கு குரல் கொடுத்திருக்கிறீர்கள். 27க்கும் மேற்பட்ட ஈகியர்கள் விதை